வந்து இல்லை என் பையன் வந்து வேலைக்கு வந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. என் பையன் வந்து எப்படின்னா அந்த எல்லாம் அந்த விஜய் ரசிகர்னு பார்க்கலான்னு வந்திருக்காங்கண்ணா என் பையன். ஆனால் நான் வேலைக்கு போயிட்டு எங்கள் அக்காங்கண்ணா. எங்கள் அக்கா தான் வேலைக்கு போனாங்கண்ணா. எங்கள் அக்கா வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து பங்கெடுத்துக்குவாங்கண்ணா. ரொம்ப வந்து பங்கெடுத்துக்குவாங்க. ரொம்ப பங்கேற்கும் போது எங்கள் அக்கா வந்து நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. சின்ன அக்காவும் சரி பெரிய அக்காவும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்கள் அக்காவை எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த இடத்துல வந்து எங்கள் அக்கா வந்து நான் விட்டு கொடுத்ததும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து எங்கள் அக்காவுக்கு விட்டு போனாலும் தெரியாது, இறந்துருவான்னு எங்கள் அக்காவுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. எங்கள் அக்கா வந்து சாவணும்னு சொல்லி கொண்டே விட்டதே கிடையாது, யாருமே விட்டது கிடையாது. அதுதான் உண்மை. ஆனால் யாருமே நான் என்னால் மாற்ற முடியாதுண்ணே. நான் வந்து என் வீட்டுக்காரம்மா வந்து நான் ஒரு பொய் சொல்லுவேன், நாளை முன்னே அடுத்த நிமிஷம் பொய் சொல்லுவேன். அது வந்து வீட்டுக்காரம்மா வந்து என் வீட்டுக்காரம்மா வந்து எங்கள் பாட்டி வீட்டில் வந்துட்டு போகும். எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் எங்கள் பாட்டி வீட்டில் போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி மாறி நாங்கள் தான் அனுசரித்து போவோம். அதுதான் உண்மை. இங்கே லட்சுமி மெடிக்கல் கிட்ட ரெண்டு சைடு தான் இடம் இருக்கிறனால எல்லாமே பசங்க தான். நாங்கள் இருந்து மகளிர் நாங்கள் இங்கே முன்னாடி நின்றுட்டு இருந்தோம். கும்பல் அவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துட்டு கீழே விழுந்தது கூட பார்க்காம எல்லாரும் மேலே ஏறி நின்று மூச்சே விட முடியல, அந்த அளவுக்கு மேலே ஏறி நின்னாங்க. கடவுளாக அத்தனை பேர்த்திட்ட நாங்கள் கூப்பிட்ற ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. ஒரு அண்ணாவாக பார்த்து அவ்வளோ இதில் என்னை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு போனாங்க. அவர் மட்டும் இல்லாட்டி நானும் இறந்த நியூஸில் கண்டிப்பாக வந்துருந்துருக்கோம். அத்தனை பேருக்கு ஏறி மிதிச்சுட்டு என் தங்கச்சியும் அவள் என்னை விட சின்ன பொண்ணாக தான் இருப்பாள், அவளையும் அத்தனை பேர் மிதிச்சிட்டாங்க. அது கீழே இருந்தது கூட தெரியாமல் அத்தனை பேர் மேலே ஏறி நின்று அப்படி பார்க்கணும். அந்த கீத்து அந்த கரண்ட் கம்பம் எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படி ஒரு இதாக ஏறி நின்று பார்க்குறாங்க. அது எல்லா ஊருக்கும் போயிருக்காரு. இந்த கரூரில் மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு. அதே அந்த ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே போயிருப்பாங்க. பட் இங்கே எல்லா ஊர்லேயும் எல்லாமே கிஃப்ட் பண்ணுறது அது எல்லாமே பண்ணப்போ எல்லாமே அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. பட் இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது போல் ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பாடமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி போலீஸ் வந்து அவ்வளோக்கு எதுவுமே இது பண்ணிக்கல. அதெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் தான் தூக்கிட்டு வந்தாங்களே தவிர அந்த கூட்டம் இருக்கிறப்பயே எதுவுமே கண்டுக்கல. அதுவும் இல்லாமல் அவர் வர டைமிங் கரெக்டாக சொல்லாதனால எல்லோரும் காலையிலேருந்தே அவ்வளோ நேரம் இருந்தாங்க. குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப எல்லோரும் கஷ்டப்பட்டு அதே அவ்வளோ தண்ணி கேட்டு எங்கேயும் கிடைக்கல. அப்படி போகணுன்னு நினச்சாலுமே அந்த கும்பலை விட்டு யாராலையும் வெளியே போக முடியல. அதே ஒரு மூச்சு திணறல் மாதிரி வந்து கீழேயே விழுந்துட்டாங்க. தள்ளி விட்டு எல்லோரும் மேலே ஏறி நின்று பார்க்குற அளவுக்கு ஒரு இதாக இருந்தது. அம்மா உங்கள் குழந்தைக்கு என்னாச்சு? யாரோட போனதுமா? ஐயோ, அவன் அத்தை கூட அனுப்பிவிட்டாங்க. நல்ல முறையாக வேடிக்கை பார்த்துட்டு வருவேனேன்ட்டு யதார்த்தமாக அனுப்பிவிட்டானே. இப்படி செத்து போய் வருவான்னு தெரியாது. அந்த பிள்ளைக்கு அவங்க அத்தைக்கே அடி, இந்த பிள்ளைக்கு அடி, இன்னொரு பேரனுக்கு அடி. அவன் மேலேயே வண்டி ஏறி இருக்குது, வெட்டில் சேர்த்துருக்குறாங்க. வரலாம் என்னன்னு பேரனை பையனை எனக்கு குற்ற உணர்ச்சியோட இருப்பாளாட்டு இருக்குது. வர முடியாமா அவளும். ஐயோ, யாருன்னு தெரியலையே. பையனை தூக்கிட்டாங்காட்டு இருக்குது. தூக்கி கீழே போட்டாங்களா என்னன்னு தெரியல. செருப்பு காலோடைய இப்படி படுத்து இப்படி விழுந்துருப்பான்னாட்டு இருக்குது. இதெல்லாம் மிதிச்சிருக்கிறாங்க. தலையில அடி. ஐயோ, அந்த பச்சை குழந்தை காலுக்கு தடுக்கும் போது தூக்கி இருந்தா கூட பொழைச்சிருப்பானே. எத்தனை பேரு மிதிச்சாங்கன்ற தெரியலையே. இந்த வயிறெல்லாம் இப்படி மிதிச்சிருக்கிறாங்கன்றது எல்லாம் இப்படி சைடா போயிடுச்சு. அந்த குடலு கிடலாம் இந்த மாதிரி நடக்கும்னு தெரியாது. இந்த அவங்க குழந்தையோட பாட்டி வந்து சொல்லி அழுவதை கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா குழந்தை வந்து பல பேருடைய காலில் மிதிப்பட்டு தான் உயிரிழந்ததுன்னு சொல்றாங்க. அந்த காலில் தென்படும் போது அந்த குழந்தையை தூக்கியிருந்தா கூட எனது பேரப்பிள்ளை வந்து உயிருடன் இருந்திருக்கும். பால்குடி மறவாத பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து இனி வர இருக்கிற நாட்கள் எப்படி காண்போம்? அவர் சடலத்தை பார்த்து அந்த உறவினர்கள் முழுவதும் கதறி அழுகிறது வந்து ஒட்டுமொத்த அந்த 39 பேர் உயிரிழந்ததா சொல்றோம். இந்த ஒரு வீட்டிலேயே இவ்வளவு பெரிய துயரம் இருக்கு. குறிப்பா இந்த வீட்டில் பொறுத்தவரையும் அந்த சிறுவன் அந்த குழந்தை உயிரிழந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் மேலும் 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பார்க்க போனா ஒட்டுமொத்தமா வந்து இந்த பகுதியே வந்து ஒரு சோகம் நிறைந்த பகுதியாக தான் காட்சியளிக்கப்பட்டிருக்கு. இதே போல் கரூர் பகுதி மட்டுமல்லாமல் நாடு முழுவதுமே இந்த 39 பேர் வந்து வேறு எந்த பிரச்சார கூட்டத்திலும் இதுவரை நடைபெறாத அளவிற்கு இந்த உயிரிழப்பு
என்பது வந்து நாட்டையே வந்து ஒரு சோகத்தில் மூழ்கடித்துள்ளது. இந்த 1.5 வயது குழந்தை வந்து அத்தையோட பிரியமா இருக்கும். அவங்க அத்தை பேர் வந்து லல்லி. அவங்க வந்து அவங்களோட போறதுக்காக தான் அந்த குழந்தை வந்து அடம் பிடித்து அவங்களோட சென்றிருக்கு. ஏன்னா வந்து அந்த பால்குடி மறவாத பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தையை அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இது மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படும், இது மாதிரியான ஒரு உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்படும்னு தெரியாது. அவங்க வந்து அந்த குழந்தை மேல உள்ள பாசத்தினால தான் அந்த பகுதிக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அவரோட இதே குடும்பத்தை சேர்ந்த அந்த குழந்தையுடன் சேர்த்து மொத்தம் 4 பேர் போயிருக்காங்க. அதுல வந்து இந்த குழந்தை வந்து அந்த குழந்தை கையிலிருந்து தவறி கீழே விழுந்து பலர் காலில் மிதிப்பட்டு உயிரிழந்ததா சொல்றாங்க. அவங்க பாட்டி கூறிய போதே வந்து நம்ம கேட்கும் போதே நம்ம நெஞ்சத்தை வந்து பதற வச்சது. மேலும் வந்து அந்த குழந்தையுடன் சென்ற 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. தொடர்ச்சி இந்த குடும்பத்தை சேர்ந்த மொத்தம் 4 பேர் பாதிக்கப்பட்டன. அந்த குழந்தை உயிரிழந்துள்ளது. மேலும் 3 பேர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த குடும்பத்தை பொறுத்தவரை இவங்க கூலி தொழிலாளி தான். அந்த குழந்தையுடைய தந்தை வந்து ஒரு ஆர்ஓ என்று சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்தில் பணி செய்யக்கூடியவர் தான். இந்த பெண்மணி கூட வீட்டு வேலை படிக்க சென்று கூலி வேலைக்கு சென்று தான் அன்றாடம் அந்த பிழைப்பு நடத்திருக்காங்க. திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகக்கூடிய நிலையில் 1.5 வயசுல அந்த குழந்தை இருக்கு. இந்த குழந்தையை பறி கொடுத்துட்டு அந்த தாய் வாய் பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி தாய் தவிக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. என்னால் பால்குடி மறவாத பச்சிளம் குழந்தை, நான் பால் ஊட்டுவதற்கு எனது குழந்தை வேண்டும் என்று அவர் செய்கை மூலமாக, அதாவது வாயால் பேசி சொல்ல முடியாது, அது செய்கை மூலமாக காட்டும் காட்சி பார்ப்பவர்களை வந்து நெஞ்சத்தை பிழிந்து எடுத்துள்ளது. இதே போல்தான் இந்த ஒரு குடும்பத்தில் இந்த துயரம் இருக்கிறது. இதே போல்தான் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. தாய், அதே போல வந்து 2 பச்சிளம் குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு துயரமான சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த கரூர் பகுதி மட்டுமல்லாமல் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் மட்டுமல்லாமல் நாடு முழுவதுமே ஒரு சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. இது போன்ற சம்பவங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நடைபெறக்கூடாது என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. எங்கள் உறவினர் யாரும் இல்லை. இந்த சம்பவம் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அனுதாபத்தினோட அடிப்படையில் வந்து நான் சம்பவம் நடந்ததுலேருந்து இன்று இந்த நிமிஷம் வரை நாங்கள் இருக்கிறேன். மக்களினுடைய ஒரு உயிருக்காக விலை மதிக்க முடியாத உயிரை இந்த சூழ்நிலை நாங்கள் இழந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்களால் இந்த திட்டத்தை தாங்க முடியாமல் நாங்கள் கரூர் மாவட்ட மக்களாக நாங்கள் இருந்துட்டுருக்கோம். இந்த வேதனை எங்களால் தாங்க முடியல. இதை எப்படி இந்த இழப்பீடை வந்து நாங்கள் எப்படி சரி செய்யணும்னு எங்களால் முடியல. எங்களை பேச வார்த்தைகளே வரல. எங்கள் அக்கா பேரன் இறந்து போச்சுங்க. என்ன வயசு, எப்படி? வயசு தான் ஆகுது, 7 வயசு தான் ஆகுது. அதனால் அந்த பொண்ணு வந்து ஐசியூலேருந்து இப்போ தான் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம். 2 பேர் குழந்தை 7 வயசு குழந்தை தான் இறந்து போச்சு. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நாங்கள் கரூர் தான், 5 ரோடு தாங்க. இதான் எங்கள் அம்மா ஐசியூவில் வச்சுருந்தா, எங்கள் அப்பா இல்லை இப்போ தான் ஆஸ்பத்திரியில் இங்கே தான் வச்சுருந்து சேர்த்திட்டு இருந்தேன். பையன்தான் இறந்துட்டாங்க. பாடி தரதுலாம் வாங்குறதுக்கோசரம் நின்றுட்டுருக்கேன். விஜய் மாநாடு போட்டிருந்தாங்க. என் மச்சனை மக பார்க்க போயிருக்காங்க. பீச்செல்லாம் கொண்டு விட்டாங்க. என்ன வயசு, எத்தனை பேர், 7 வயசு. என் மச்சனை மக பொண்டாட்டி, என் மச்சனை மகளோட நாங்கள் இறந்துட்டாங்க. நாங்கள் வந்து சொந்த ஊர் ஐயம்பட்டி பார்க்க வந்துருக்கோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நம்ம லோக்கல்லேருந்து தான் வரேன். இந்த மாதிரி சம்பவம் நடந்தனால சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோங்கண்ணா. இல்லை உறவினர் ஒருத்தர் இல்லைங்க. சம்பவத்துக்குனால ஒரு மனச்சாட்சிக்கு சொல்லுவாங்க. அக்காவோட பொண்ணு தான் இறந்து போயிட்டாங்க. அக்காவோட பொண்ணுக்கு ஜனவரியில் கல்யாணம், மாப்பிள்ளையும் இறந்துட்டாங்க. ஆமாம், 2 பேருமே எங்கே பார்க்க வந்தாங்களா? யார்? 2 பேருமே பார்க்க வந்தாங்க. ஆமாம், நிச்சயம் ஆயிடுச்சு. ஜனவரியில் கல்யாணம். ஷூட்டிங் மீட்டிங்காண்டி பார்க்க வந்திருக்காங்க. வந்ததில் தான் நெரிசலில் தான் இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.